வணக்கம் நண்பர்களே, இது உங்களின் விவேக வெற்றியாளர்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவை நான் உங்களுக்கு முன்னாடி காட்ட போகிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து இடையங்குள்ளை தொடக்கப்பள்ளி. இந்த தொடக்கப்பள்ளி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தாலுக்கா தொண்டைமானேந்தல் பஞ்சாயத்து இடையங்குள்ளை தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் மரக்கன்றுகள் நடுறதை பற்றின பணியை தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பள்ளிக்கூடத்தை எதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பள்ளிக்கூடத்தில் மரமே இல்லை சுத்தமாக. அப்போ என்னடா அந்த ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் சில இடத்துல பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் இருக்குது, நிறையா ஸ்கூலில் பசுமையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இடையங்குள்ளை தொடக்கப்பள்ளியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மரங்கள்லாம் கிடையாது, சும்மா அப்படியே எம்டியாக இருக்குது ஸ்கூலு. அதுக்குள்ள நாங்கள் தான் எங்கள் டீமில் முடிவு பண்ணி நம்ம இடையங்குள்ளை தொடக்கப்பள்ளியை போய்ட்டு பார்த்து அங்கே மரக்கன்று வச்சு நட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கன்றுக்கிட்ட பொங்கங்கன்று, வேப்ப மரம், இது மாதிரி மரங்களை கொண்டு போய் நாங்கள் நட்டு வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதே மாதிரி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து இடையங்குள்ளை தொடக்கப்பள்ளியில், அதாவது ஸ்கூலோட அவுட் சைடு பார்த்திங்கன்னா எதுவுமே க்ளீன் பண்ணாமல் கிடக்கு. அந்த முள் மரம், கருவை மரம், அந்த பனை மரங்கள், அந்த வேர்கள் இதெல்லாம் நிறைய அங்கே கீழே கிடக்கு. ஸ்கூலோட ஃப்ரண்ட்டு பகுதி, முன்னாடி உள்ள பகுதி. இப்போ முள்ளுகள்லாம் கூட நிறையா கிடக்கு, அதை யாருமே க்ளீன் பண்ணலை. அப்போ ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட நாங்கள் போய் பேசணும். ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஃப்ரண்ட்டு பகுதியை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, கண்டிப்பாக செய்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்லி ஹெச்எம்கிட்ட உறுதி கொடுத்தோம். அது மாதிரி அந்த பகுதி பூரா எங்கள் நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலையை, நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன வேலை, எங்கள் தொடக்கப்பள்ளியில் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்ன வேலையை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் முன்னெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை நீங்களே கண் முன்னாடி பார்க்குறீங்க. அந்த மாதிரி நாங்கள் போன வீடியோவிலையும் சொல்லியிருக்கோம், எங்களுடைய டார்கெட்டே கண்டிப்பாக தூய்மை இந்தியா, பிளாஸ்டிக் ஒழிப்பு, மரக்கன்றுகள் நடுதல், பனை மர விதை நடுதல், இந்த 3 கான்செப்டை முன்னிறுத்தி தான் நாங்கள் இங்கே வேலையை செய்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் அதிகப்படியான மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இது இல்லாமல் அடுத்த ஸ்கூல்லையும் எங்களுக்கு மரக்கன்று நட்டு கொடுங்கன்னு சொல்லி கூட சில ஸ்கூலில் கேட்டிருக்காங்க. அதற்கான முன்னெடுப்புகளையும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதை நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீங்க. அதனால் மரக்கன்றுகளை வந்து கட்டாயம் நாங்கள் நடுவோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எங்களால் எந்த அளவுக்கு மரக்கன்று நட முடியுமோ அந்தளவுக்கு மரக்கன்றுகளை கண்டிப்பாக நடலாம்னு முடிவு பண்ணி தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இடையங்குள்ளை தொடக்கப்பள்ளியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலை வந்து கிளியராக நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அது ஒரு ஹாப்பி எங்களுக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து நம்மளுடைய பாலா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் டைல்ஸு கல், உடஞ்ச கல்லுங்க. அந்த உடஞ்ச கல்லுகள்லாம் கண்டிப்பாக பிள்ளைங்களோட காலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைல்ஸ் கல்லெல்லாம் பள்ளிக்கூடத்தை சுற்றி நிறையா கிடந்தது. அப்போ ஹெச்எம் அவங்களும் சொன்னாங்க, இந்த டைல்ஸ் கல்லெல்லாம் கொஞ்சம் அள்ளி ஒரு வழியாக ரிமூவ் கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் எதை பற்றியும் வருத்தப்படுறது கிடையாது. எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். எங்களுடைய வேலை தூய்மை இந்தியா ப்ளஸ்ஸு மரக்கன்றுகள் நடுது. அப்படிங்கிறப்ப எதையுமே தடை இல்லாமல் அந்த டைல்ஸ்களில் பூரா நாங்கள் அப்புறப்படுத்தி ஒரு மூலையில் அதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து அந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். எங்கே கொண்டு வரியா?
கேட்டுக்கிட்டு கொட்டுங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா அசுத்தங்கள்லாம் கிடக்கு. பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதையும் நாங்கள் கையோட ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து அதையும் அப்புறப்படுத்துகிற வேலையில் செஞ்சோம். ஆக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நடிகர் விவேக் வந்து எல்லாருக்கும் தெரியும். நடிகர் விவேக்கை எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 1 கோடி மரக்கன்றுகள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருந்தார். நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து ஒரு மரக்கன்றுகள் நடுறதற்கான விழிப்புணர்வை வந்து பிரம்மாண்டமாக செஞ்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் வந்து 2010 நீ மரக்கன்று நடு அப்படின்னு சொல்லி விவேக்கிட்ட சொன்னது. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா சாதாரண மனிதர்கள்லாம் நம்மளே எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வம் எடுத்துக்கிட்டோம். அப்போ விவேக்கிட்ட சொல்லும்போது விவேக் சார் முடிவு பண்ணியிருக்காரு, நம்ம கண்டிப்பாக அவர் சொன்னது மாதிரி மரக்கன்றுகளை வந்து எங்கெங்கே நட முடியுமோ அங்கே பூரா நடுறதுக்கான ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதற்கான முன்னெடுப்பாக வந்து இளைஞர்களை திரட்டினாங்க. இளைஞர்களை திரட்டி அவங்க மூலியமாக மரக்கன்று நடணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து 1 கோடி மரக்கன்று நடனுங்கிற டார்கெட்டை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இன்றைக்கி நம்ம முன்னாடி கிடையாது, இறந்துட்டாங்க. ஆனால் அவருடைய பணி ரொம்ப ஆக்கப்பூர்வமான பணியாக இருந்தது. சினிமா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட காட்சியை தான் அவர் காட்டுவார். அந்த மாதிரி ஒரு ஆக்டர், நல்ல மனிதர். அவங்களுடைய வீடியோவில் நாங்கள் பார்க்கும்போது விவேக் சார் மாதிரி நம்ம ஏன் மரக்கன்று நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முன்னெடுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய வாழ்நாள் இருக்கும் முறை கம்பல்சரி கண்டிப்பாக சொல்கிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகள் நடணும், அந்த மரக்கன்றுகளை கண்டிப்பாக பராமரிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு எங்களுடைய பணியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த இடத்த பாருங்கள், அதெல்லாம் சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக இருக்குது. அந்த டைல்ஸ்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டோம். ஃபுல்லாகவே அப்புறப்படுத்தி அந்த வேலையை முடிச்சிருக்கோம். இன்றைக்கி மரக்கன்று நடுறதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் சொல்லலாம்னு இருக்கோம். அந்த ஸ்கூலோட கீழ்நிலை ஆசிரியர் வர்றாரு. அவரும் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டார். நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அவர் சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் அதை செஞ்சு அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் அப்படியே சாக்கில் ஒரே இடத்துல ஒன்று பார்த்தாங்க. இங்கே அதாவது காலநிலை மாற்றம்னு ஒன்று சொல்லுவாங்க, எல் நினோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த எல் நினோ அப்படின்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மழை, அதிகமான மழை இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில இடம் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த காடு பகுதி பூரா அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்படின்னா செயற்கையாவோ இல்லை இயற்கையாவோ தீப்பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுப்பகுதி பூரா தீக்கிரையாகி அப்படியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி அழிஞ்சா இல்லாமல் அந்த பகுதி பூரா மரமே இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த எல்நிலை ஏற்படுது. எல்நிலை ஏற்பட்டாலும் அதிகமான ஒரு வெப்பத்தை ஒரு சில பகுதியில் கொடுக்குது, சில இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான மழையை கொடுக்குது. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்லாம் ஒரு சீரான ஒரு மரங்களோ பூமியில் எங்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையால் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. ஆக மரக்கன்றுகளை நம்ம எந்த அளவுக்கு எங்கெங்கே நட முடியுமோ எல்லா இடத்துலையும் நட்டு வச்சா பெட்ரு. சில பகுதியில் அழியுது, சில பகுதியில் வந்து மரக்கன்றுகளை வந்து வளர்க்குறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பகுதியில் அதிகமான மழை, ஒரு சில பகுதியில் அதிகமான வெப்பம் ஏற்படுது. இந்த மாதிரி எல் நினோ வந்து நிறையா நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நியூஸில் பார்த்து கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம நண்பர்கள் வந்து கன்று நடுறதுக்கான பணியை செய்கிறா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாருங்கள். அழகா பூங்குங்கன்னை வந்து நாங்கள் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூலில் உள்ள மண் வந்து வெட்டவே முடியலை, ரொம்ப கடினமான ஒரு பகுதியாக இருந்தது. அதை ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி ஊற்றி அதை வெட்டி அதுக்கு 2 குடம், ஒரு கண்ணுக்கு 2 குடம் தண்ணியை ஊற்றி எங்கள் நண்பர்கள்
அதற்கான வேலையை செய்கிறாங்க. பாலா மரக்கன்று நடுறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து பொங்க கன்று, வைக்கிற கன்று வந்து பொங்க கன்று. இதை நம்ம கணேசன், பாலா, சரவணன் இவங்களாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ கணேசன் சொல்கிறவர், ராமன் அப்படின்னு சொல்கிறவர் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கசக்தியாக இருக்கிறாங்க. நாங்கள் எங்கேயாவது ஒரு மரக்கன்று நடணும், பள்ளிக்கூடத்தில் மரக்கன்று நடணும், இல்லை ஏதாவது ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வந்து எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்கள் வேலையோட வேலையை அவங்களும் நின்று பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூலை பார்க்குறீங்க, இதான் இடையங்குள்ள தொடக்கப்பள்ளி. ஸ்கூல் உள்ளேலாம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸ்கூல் வந்து ஒரு அமைதியான இடத்துலையும் தனியாக இருக்குது. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மரக்கன்றுகள் மட்டும் கொஞ்சம் வளர்ந்து நல்லா இருந்துச்சுன்னா பசுமையாக சூப்பராக இருக்கும். அதற்கான முன்னெடுப்புகளை தான் எங்கள் நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மரக்கன்னா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, ஒவ்வொரு மரக்கன்னா நட்டுக்கிட்டு வர்றாங்க எங்கள் நண்பர்கள். நீங்கள் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடக்கப்பள்ளியில் நாங்கள் மரக்கன்று நட்டு வைத்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர், கீழ்நிலை ஆசிரியர் இருவர்களும் எங்களை ஊக்கப்படுத்தினாங்க. உங்களுடைய பணி கண்டிப்பாக நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. பாண்டாட வந்து நீங்களே வந்து நாங்கள் கேட்காமலே நீங்களே வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தை இந்தளவுக்கு ஒரு சுத்தமாக செஞ்சுட்டு போயிருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. எதையும் எதிர்பார்க்காம இந்த வேலையை பார்க்குறோம், அந்த வேலையை பார்க்குறேங்கிறத இன்னைய இளைஞர்கள் யாரையுமே நினைக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம எதை செய்யணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தெளிவாக செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கீங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு வாழ்த்துனாங்க. எங்களுடைய பணி கண்டிப்பாக தொடரும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவங்க சொன்னது மாதிரி எங்களுடைய பணி கண்டிப்பாக தொடரும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த மரக்கன்று நட்டுக்கிட்டு வர்றாங்க. எங்களுடைய காட்சியில் பார்த்து தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் அவர்களும் அவங்க பங்குக்கு ஒரு கன்று எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க. வச்சு கொடுத்துட்டு அவங்க எங்களுக்கு சில ஊக்கங்களை கொடுக்குறது மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பாலா, கொஞ்சம் தண்ணியை குயிக்காக ஊற்றிட்டிங்கன்னா, ஏன்னா சார்ஜ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ ஸ்டாப். எங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள், யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக எங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க. இந்த டீச்சர் சார் பேச போகிறாங்க, அந்த காட்சியை பாருங்கள். போதும். விவேக வித்யாலயம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்களுடைய பள்ளிக்கு, அதாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடையன் கொள்ளை, அங்கே வந்து நாங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றிருக்கோம். இந்த பள்ளிக்கு வாலண்டியராக வந்து மரக்கன்றுகளை நட்டு தரோம் சார், இந்த சுற்றுப்புறத்தையெல்லாம் அவங்களுக்கு தூய்மை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக கேட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நிறைய மரக்கன்றுகளையும் சுற்றுப்புறத்தையும் எங்களுக்கு தூய்மை செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த விவேக வெற்றியாளர்கள் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அந்த நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சமுதாய மக்கள் வந்து இன்றைக்கி மரம் நடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதே போல் வந்து இந்த பணி வந்து மேலும் மேலும் தொடரணும்னு என்னுடைய வேண்டுகோள்.
அதே சமயம் இந்த பணியில் எங்களுக்கு செஞ்சு தந்ததுக்காக உங்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். விவேக வெற்றியாளர் அமைப்புலேருந்து அவங்களால தான் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டபடி எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்கள் மூலம் தான் நிறைய கேட்டோம். இன்னும் உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய கேட்டு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம் எங்கள் பள்ளிக்கூடத்துக்காக. அந்த அமைப்புக்கு எங்களோட நன்றி. இன்னும் மேலும் அவங்க வளரணும், நல்லா செய்யணும், அவங்களோட சேவை தொடரணும்.